விஜயின் இந்த அரசியல் பயணம் இந்த 3 வாரமா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பிப்ரவரி வரை அவர் பிளான் போட்டிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து திமுக இது பண்ணுச்சு, செஞ்சாங்களா, செஞ்சாங்களா, செஞ்சாங்களான்னு கேட்குறாரு. இன்னொன்னு ஜெயலலிதா அம்மாங்கிறாரு. பொருந்தா கூட்டணியில எடப்பாடி இருக்கேங்கிறாரு. பிஜேபியும் திமுக மட்டுமே எதிர்ப்பதற்கான காரணம். இல்லை, அதுதான் ஒரு யார் அதாவது இப்போ வந்து எதிரி பெரிய ஆளை எதிர்த்தா தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியுன்றது தான் அவரோட கணக்கு. பெரிய கட்சியான திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, அதை எதிர்த்தா தானே குறை சொல்ல முடியும். எடப்பாடியை குறை சொல்லி, எடப்பாடியை பற்றி ஊருக்கே தெரிஞ்சதுன்னா ஓட்டு போடாமல் துரத்தி விட்டாங்க. அப்புறம் எடப்பாடியை திருப்பி திருப்பி குறை சொல்லி என்ன பிரச்சனை? அதனால் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள சொன்னால் தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியுன்றது தானே. அது அந்த மோட்டிவில் தான் இறங்க முடியும். நீ சீமானு ஏற்கனவே வேலைக்கு ஆகலை, நோட்டா கீழே இருந்தது, இப்போ தான் மேலே இருக்குது. சீமானை என்ன தான் போட்டு அடித்தாலும் இப்போ போட்டு அடித்த அடியில் சீமான்ட்ட இருந்த ஒரு 4% பிடிக்கிட்டு விஜய் பக்கம் வருது. இவ்வளோ தான் வரும், ஆட்சியை பிடிக்க முடியாது. அதனால் எப்படி ஆட்சியை பிடிக்கணும், யாரை குறை சொல்லணும், யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் குறை சொல்ல முடியும். அதனால் அவங்களுக்கு திமுக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சீமானை பேசுனனால இந்த கேள்வியை நான் கேட்குறேன். சீமான் அவர்கள் கடந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் தம்பி அவன், எனக்கு அவனுக்கு வந்து கொள்கை ரீதியான ஒரு முரண்பாடு தானே இருக்கு ஒழிய நான் திருத்த பார்க்குறேன், அவர் தப்பான ஒரு கொள்கையை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீ யாரையா திருத்த பார்க்குறக்கு, நீ யார் முதல்ல அப்படின்னு தான் அவங்க கட்சி, நம்ம கேட்கல. அவங்க கட்சிக்காரங்க, யோ வேலையை பாரியா போயா, நீயே ஒரு டுபாக்கூர், நீயே எங்கே திருத்துறியா அதுதான் அவங்க கட்சிக்காரங்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க. இந்த ஆளே யாருங்க வேணா அரலூசு, இவர் வந்து நம்மளை திருத்துறாங்க. நம்ம அவர் மேலே சீமான் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கோம், ஒரு அண்ணனாக பார்க்குறோம். ஆனால் அவங்க கட்சிக்காரன் சின்ன பையங்களாம் என்ன சொல்கிறாங்க, யோ போயா முதல்ல அப்படின்றாங்க.